ஹாய், நான் உங்க வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு கவிஞர் லிபி ஆரண்யாவோட ஒரு கவிதை பார்க்கலாம். கார்கால நாயொன்றின் புறப்பாடல். சதா கார்களை துரத்தும் இந்த தெருநாயை புரிந்து கொள்ள முடிவதில்லை. புழுதி பறக்கும் அதன் அரசீற்றம் விரையும் சக்கரங்களில் சிக்கிடுமோவென பதட்டத்துடன் பரிவும் தழும்புகிறது அக்கணங்களில். கூறுகட்ட அதன் செய்கை மீது நமக்கு கோபமும் வருகிறது. அதன் சாலையோர வன்மத்திற்கு நெடுஞ்சாலை கார்கள் தான் காரணமா? அதற்கு முளையூட்டிய தாயையோ அது முளையூட்டிய மகவையோ ஏதோ ஒரு காரின் சக்கரத்தாழ்வான் தார்கிதானில் வைத்து இரத்த சித்திரம் தீட்டி போயிருக்கலாம். ஒரு முறை சிறுவனை, பிற்பாடு ஒரு நடுத்தர வயதுக்காரனை, நேற்று ஒரு மூதாட்டியை அந்த நாய் வாய் வைத்திருக்கிறது. தேடி போய் உரியவர்களை குதிர துப்பற்ற இது அண்மிக்கிற எளிய இலக்குகள் மீது பல்பதித்து ஆசுவாசம் கொள்கிறது. காரை புரட்டி ஒரு பூனையாக்கி கழுத்தை கவ்வி போகும் மூர்க்கத்தோடுதான் ஒவ்வொரு முறையும் விரட்டி போகிறது. தன் நகைக்கீரலின் சாத்தியமும் அற்று மூச்சிறைக்க மீளும் அதன் சிவந்த கண்களை வேறெங்கோ நான் சந்தித்திருக்கிறேன். கட்சி திட்டம் ஒன்றின் இறுதி வாக்கியத்திலோ பழைய செய்கைக்கு நீதிமன்றம் வந்து போகிறவனிடமா இப்பவும் புஜம் காட்டும் கவிதை வரியிலா நினைவில்லை. ஆற்றாமையின் வன்மத்தில் மினுங்கும் அவை நேசிப்பிற்குரியவை. ஒரு காருக்குள் இருக்கும் ஒருவரை கடித்துவிட்டால் கூட போதும் இதை அமைதி கொள்ள. அதாவது லிபி ஆரண்யாவோட இந்த கார்கால நாயொன்றின் புறப்பாடல் ஒரு நல்ல ஒரு அரசியல் கவிதை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியான கவிதையாகவும் இருக்குது. இப்போ ரோட்ல கார் போவோம், அந்த காரை துரத்திட்டு நாய் போவோம். அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நானும் பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லலாம் நான் ஒரு காரை வேகமாக துரத்திட்டு பின்னாடியே ஓடும். ஏன்னு நான் யோசிச்சு பார்த்துருப்பேன், அந்த நாய்க்கு ஏதோ கோட்டி பிடிச்சிருக்கும் போல, அந்த கோட்டி வாக்கில் இது அந்த காரை போய் விரட்டிட்டு போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கவிஞர் அது ஏன் அப்படி பண்ணுதுன்றதையும் அதுக்கான ஒரு முடிவையும் கவிதையில சொல்லியிருக்கிறாரு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. ஒருவேளை அந்த நாயோட அம்மாவோ இல்லை அதோட குட்டியையோ காரில் அடிபட்டு ரோட்ல அடிபட்டு செத்துருக்கலாம். அப்போ அந்த நாய் ரத்த கோரமா அடிபட்டு கிடந்தது அந்த நாய், அம்மா நாயோ குட்டி நாயோ பார்த்துருக்கும். அப்போ அந்த காரை அடிச்சு போட்டு போயிட்டான். ஆனா இது வேற காரை பாக்குற காரெல்லாம் துரத்திட்டு போகுது. ஆனா அந்த காரை ஏதாவது பண்ண முடியுமான்னா ஒண்ணுமே பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியாது. அது முடிஞ்ச வரைக்கும் அது துரத்திட்டு போவோம். ஒரு கட்டத்துக்கு மேல டயர்டாகி அங்கேயே படுத்துரும், இல்ல திரும்ப வந்துரும். இது 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 முடிஞ்சிச்சு. இப்போ கவிஞர் கவிதையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுல அந்த நாயோட சிவந்த கண்கள்ல நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஆனா அது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதை ஞாபகப்படுத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 3 விஷயத்த கவிஞர் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, கட்சி திட்டம் ஒன்றின் இறுதி வாக்கியத்திலோ பழைய செய்கைக்கு நீதிமன்றம் போகிறவனிடமா இப்பவும் புஜம் காட்டும் கவிதை வரியிலா நினைவில்லை அப்படிங்கிறாரு. கட்சி திட்டம் ஒன்றின் இறுதி வாக்கியத்திலோனா இப்போ அதிகாரம் படைத்த ஆட்கள் இல்ல அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் தேர்தல் டயத்துல நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க. பட் ஆட்சி முடிஞ்சு போறதுக்குள்ள எதையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க மேல நமக்கு ஒரு கோபம் வரும். ஆனா அவங்கள ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாய் மாதிரிதான் துரத்திட்டே போவோம். ஆனா அவங்கள ஏதாவது நம்ம கேட்ட முடியுமா? ஏன் செய்யலன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படிதானே? அப்போ அதிகாரம் அரசியல் பலத்துக்கு முன்னாடி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. போற வரைக்கும் இந்த நாய் மாதிரி துரத்திட்டே போவோம். ஆனா திரும்ப நம்ம இடத்துக்கே வந்துருவோம். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன சொல்றாருன்னா, பழைய செய்கைக்கு நீதிமன்றம் போகிறவனிடமா அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் என்னைக்கோ ஒரு காரியம் செஞ்சிருப்பான். அதுக்காண்டி நியாயம் வேண்டி நீதிமன்றத்தை நாடி இருப்பான். அவனுக்கு அந்த நியாயம் கிடைக்காம கூட போகலாம். அப்போ நீதிமன்றத்தின் மேலையும் நீதி வழங்குற ஆட்கள் மேலையும் அவனுக்கு ஒரு வெறுப்பு வரும். ஆனா நீதிமன்றம் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த அமைப்பு. ஏதாவது நம்ம பண்ண முடியுமா?
கடிக்கணும் தான். ஒரு ஆனா ஒரு சின்ன பிராண்டல் கூட வந்து பண்ண முடியாது. அந்த நீதிமன்றத்தை மேல நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ மூணாவது என்ன சொல்றாருன்னா, இப்பவும் புஜம் காட்டும் கவிதை வரியிலா அப்படின்னு கேக்குறாரு. என்னன்னா இப்ப சில கவிஞர்கள் வந்து இருக்கிறாங்க, சமூக பிரச்சனைகளை ரொம்ப புரட்சிகரமா வந்து எழுதுவாங்க. ஆனா மக்களுக்காண்டி தெருவுல வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது எப்படி சொல்லாம, இப்ப சினிமாக்காரங்கலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க பின்னாடி போவோம், ரொம்ப நம்புவோம். பட் அவங்க நமக்காண்டி ஏதாவது செய்வாங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப இந்த எழுத்தாளனும் அப்படிதான், அவன் நமக்காண்டி எழுதுறான். ஸோ இந்த இது இந்த இவரை புரிச்சுவோங்க வந்து எழுதுறான். ஆனா அவன் வந்து வந்து குரல் கொடுக்கலையே அப்படின்னு நமக்கு அவன் மேல ஒரு கோவம் வந்து வரும். ஆனா அவனையாவது ஏதாவது வந்து நம்ம பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த நாய் மாதிரி தான் நம்ம துரத்திட்டு போவோம், இல்லை நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனா எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்போ புஜபலம் வந்து எழுத்துல மட்டும்தான் இருக்கு, செயல்ல ஒன்றும் இல்லை. அப்ப நமக்கு அவன் மேல ஒரு கோபம் வரும். ஆனா நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியாது. இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு காருக்குள் இருக்கும் ஒருவரை கடித்து விட்டால் கூட போதும், இது அமைதி கொள்ள அப்படிங்கிறாரு. இப்போ நாயின்னு எடுத்துக்கிட்டா, அந்த நாய் வந்து எப்ப துரத்துறத நிப்பாட்டும்? ஒரு அந்த காரையோ இல்ல அந்த காருக்குள்ள இருக்க ஆளையோ கடிச்சுட்டா அது வந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிடும், நிப்பாட்டிடும், ஒரு மனசு ஆறிடும். அதே மாதிரிதான் இப்போ நம்மளுக்கும் அவர் வந்து ஒரு 3 விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த அந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒடுக்கப்பட்டவரின் குரல், அல்லது ஒடுக்கப்பட்டவன் அவனோட எதிர்வினைய காட்ட முடியலையோ, அங்கேயும் இதே மாதிரி துரத்திட்டு போற நாய் மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் போவோம், ஆனா திரும்ப வந்துருவோம். நம்மளால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அவன் வந்து எதை எதுக்கானோ அதை அடிக்கணும். ஆனா அதை வந்து நம்ம வந்து செய்ய முடியாது. அதாவது ஒடுக்கப்பட்டவன் வந்து அதிகார பலத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் வந்து இந்த கவிதை வந்து சொல்லுது. இது ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஏத்த ஒரு நல்ல கவிதை மக்களே.